ॐ यदाग्ने दाहिः शक्ति रामकृष्णे स्थिता ह्यः सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்தறிவு வடிவுலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். இன்று புனிதமான சுவாமி யோகானந்தர் அவதரித்த தினம். அவருடைய வாழ்க்கை காலகட்டம் பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்ந்த காலம் குறுகிய காலம்தான். ஆனால் அவர் மூலமாக குருதேவர் நமக்கு தந்திருக்கும் படிப்பினைகள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் சிறு வயதிலிருந்தே பக்தி மிக்கவர். அவருடைய வீடு தக்ஷிணேஸ்வரத்துக்கு பக்கத்தில் தான் இருந்தது. பக்கத்தில் தோட்டம் நிறையா இருக்கும். அந்த தோட்டத்தில் மலர்களையெல்லாம் பறிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போய் பூஜை பண்ணுறது வழக்கம். மக்கள் எல்லாம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றி தவறாக புரிந்து கொண்ட மக்கள் எல்லாம் அவர் ஒரு பித்தர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் இவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு சின்ன வயசுலேயே ஒரு கூச்ச சுபாவம், யார்கிட்டையும் இயல்பாக பேச மாட்டார். இவர் அப்படி போயிட்டு இருக்கும்போது தோட்டத்தில் ஒருத்தர் பூ பறிச்சுட்டு இருப்பார். அவர்கிட்ட கேட்டபோது அவரே இவனுக்காக பூவும் பறித்து கொடுத்து உற்சாகமாக இருந்ததை பார்ப்பார். இப்படி பல வருஷங்கள் போச்சு. அவருக்கு 16 இல்லை 17 வயசு இருக்கும்போது பிரம்ம சமாஜத்தினுடைய தலைவர், அப்போது கேசவ சந்திரசேன், மிக மிக பிரபலமானவர் அந்த காலத்தில். அவருடைய பேச்சு கேட்கறதுக்குன்னே ஒரு பட்டாளம், இளைஞர் பட்டாளம் போகும். அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக அவர் பேசுவார். குருதேவருடைய பல சீடர்கள் அவருடைய சொற்பொழிவுகளில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றி சொன்னதை கேட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அவர் ஒரு பத்திரிக்கை நடத்தியிருந்தார், சுலப் சமாச்சார். அதில் அவர் குருதேவரை பற்றி படிச்சுட்டு அந்த டீச்சிங்ஸில் அவருக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் வந்தது. குருதேவருடைய உபதேசங்களில் ஒரு ஈர்ப்பு வந்தது. அவரை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்ததுனால அவர் தட்சிணேஸ்வரத்துக்கு போவார். அவருக்கு ஏற்கனவே கூச்ச சுபாவம்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அதனால் குருதேவருடைய அறைக்குள்ளே நுழையத்துக்கு அவர் தயங்கிட்டு வெளியே இருப்பார். அப்போ குருதேவர் யாரும் நிற்கிறத பார்ப்பார். வெளியில் யாராவது இருந்தாக்கா உள்ளே வர சொல்லுன்னு சொல்லி ஒருத்தர் அனுப்புவார். அதுக்கப்புறம் இவர் உள்ளே போய் நமஸ்காரம் பண்ணுவார். அப்போ பார்க்கும்போது தான் அவருக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி பூவை பறித்து கொடுத்தது இவர் தான்றது தெரிய வந்தது. அவர் தான் ராமகிருஷ்ணர்னு இவருக்கு தெரிய வருது. ஸோ குருதேவர் அவரை கூப்பிட்டு, உன் பேர் என்னப்பான்னு கேட்பார். யோகின்னு சொல்வாப்படி. உங்கள் அப்பா பேர் நவீன் சந்திர ராய் சௌத்ரி. அப்போ அவருடைய அப்பா பேர் சொன்னோடனே, உங்கள் அப்பாவே எனக்கு நல்லாவே தெரியுமே, அப்பெல்லாம் உங்கள் அப்பா தான் எனக்கு பாகவதம் எல்லாம் படித்து சொல்வார். நான் உன்னுடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் என் மேலே நல்ல மரியாதை அப்படின்னு சொல்வார். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வா அப்படின்னு சொல்வார். ஸோ குருதேவரை தரிசித்தது, அவருடைய மொழிகளை கேட்டது அவருடைய மனத்தில் பெரிய ஒரு தாக்கம். முதல் சந்திப்பிலேயே அவருக்கு இவர் சாதாரண மனிதர் கிடையாது, இவர் நிச்சயம் கடவுளை தரிசனம் பண்ணியிருக்கணும். மக்கள் தான் அவரை சரியாக புரிஞ்சிக்காம பைத்தியம்னு சொல்கிறாங்க. இது போன்ற ஒரு தெய்வீக அன்பு, ஆழ்ந்த பொருள் கொண்ட பேச்சு, அந்த பரவச அனுபவம், இது எல்லாம் சாதாரண மக்களுக்கு, சாதாரண மாணவர்களுக்கு கிடைக்குமா என்ன? அதை புரிஞ்சிக்க முடியுமா என்ன? ஸோ இவர் மறுபடியும் வர சொல்லியிருக்கிறார். நான் கட்டாயம் அவரை பார்க்க போவேன்னு சொல்லி அடிக்கடி அவர் போவார். அப்போ குருதேவர் சொல்வார், நீ நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிற, உங்ககிட்ட நல்ல பல குணங்கள் இருக்கிறத பார்க்குறேன், நீ ஆன்மீகத்தில் வெகு எளிதாக முன்னேற்றம் காண்பாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். ஸோ அவருடைய முழு பெயர் யோகேந்திரநாத் ராய் சௌத்ரி. அவருடைய அப்பா பெரிய ஒரு பணக்காரர், பரம்பரையாக பணக்காரர் குடும்பத்தில் பிறந்தவர் அவர்.
அவர் 1861 மார்ச் 30 பிறக்கிறார். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய சிறு வயதிலே அவருக்கு பக்தி இருந்தது. அது காரணம் அவருடைய தந்தையும் ரொம்ப பக்திமான். நிறைய சொத்துக்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறதிலேயே செலவிட்டார். அதனாலே பல சொத்துக்களை அவர் இழக்கவும் நேரிட்டது. குடும்பத்தை நல்ல முறையில் கொண்டு போகிறது கொஞ்சம் அவர் கஷ்டப்பட்டவும் செய்தார். ஆனாலும் இவருடைய பையன் யோகின் மேலே அவருக்கு நம்பிக்கை இருந்தது. இவன் நல்லா படித்து நம்ம குடும்பத்தை நல்ல விதமாக கொண்டு போவான்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஸோ இந்த ஆன்மீக சிந்தனைகள் எல்லாம் சிறு வயதில் அவருக்கு இருந்ததை பார்ப்போம். அப்பப்போ அவருக்கு ஒரு எண்ணம் வரும், நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், உண்மையிலே நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் தானா? நான் நிச்சயமாக இந்த உலகத்தை சார்ந்தவன் கிடையாது. இரவில் நட்சத்திரங்களெல்லாம் பார்த்துட்டு அவர் தோணும், நான் எங்கேயோ அங்கிருந்து வந்திருக்கணும். இங்கே இருக்கிற தோழர்களெல்லாம் என்னுடைய தோழர்களே கிடையாது. வானத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரந்து ஏதோ ஒரு நட்சத்திரம் வந்திருக்கணும். ஆனால் அது எந்த நட்சத்திரம்னு எனக்கு தெரியல. நான் அந்த உயர்ந்த உலகத்தை சேர்ந்தவனாக்கா இங்கே எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? காண்பதெல்லாம் வெறும் கனவா அப்படின்ற ஒரு கேள்வி சின்ன வயசில் இருக்கும்போது அவருக்கு தெரியும். அதன் பிறகு வளர வளர இந்த எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். பொதுவாக ஆன்மீக இயல்பு கொண்டவர்கள் பிறக்கும்போது சிறு வயதிலேயே அவர்களுக்கு சில இயல்புகள் வெளிப்படும். அவர்களுக்கு வளருகின்ற பருவத்தில் கொஞ்சம் குறையும். பிறகு அவருடைய குருநாதரை சந்தித்த பிறகு அந்த ஆன்மீகம் தொளிர்விட்டு அது விருட்சமாக அவர்களுக்குள்ள மலரும். ஸோ இப்படி தான் யோகினுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. அவருக்கு உபநயன சடங்கு முடிந்த பிறகு நிறைய வழிபாடு, தியானம், அப்புறம் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் எல்லாம் படிக்கிறது, இது போன்ற விஷயங்களை அவர் அதிகமாக செலவு செய்வார். அப்படி இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்கிற கருத்து, இந்தியாவினுடைய முன்னேற்றம் மதத்தின் முன்னேற்றத்தின் மூலமாக தான் நடக்கும். மதத்தை எடுத்துவிட்டு நீங்கள் வேறு எதிர்னாலும் முயற்சி செய்யுங்கள், அந்த முயற்சியெல்லாம் வீணானதே ஆகும் சொல்லியிருக்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் அவர் சொல்லியிருக்கிறது, ஓ இந்தியா, இதை மட்டும் மறக்காதே. நீ உன்னுடைய லட்சியத்தை மறந்துவிட்டு மேலை நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கினால் 3 தலைமுறைகளில் உன்னுடைய இனம் அழிந்துவிடும். எந்த சுவாமிஜி நம்முடைய பாரதம் பண்டைய பாரதங்களை விட அந்த காலத்தில் இருந்த வளர்ச்சியை காட்டிலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடையும். அந்த வளர்ச்சியை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வளர்ச்சியெல்லாம் மின்மினி பூச்சிகள் போன்று இருக்கும் சொல்லியிருக்கிற அதே சுவாமிஜி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இதை எதுக்கு இங்கே சொல்கிறோம்னா, தற்காலத்தில் இருக்கிற குழந்தைகள், பொதுவாக அம்மாக்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதில்லை. இங்கே நம்ம பல கல்லூரிகளுக்கெல்லாம் போவதுண்டு. அவங்கக்கிட்ட ராமாயண மகாபாரதத்தை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் கூட இருப்பதில்லை. ஒரு கல்லூரியில், சென்னையில் இருக்கிற ஒரு கல்லூரியில் நாம் போகணும். விபீஷ்ணரை பற்றி சொல்லும்போது விபீஷ்ணர் யாருன்னே தெரியல, அத்தனை இளைஞர்கள் இருந்தாங்க. இது குற்றம் அவங்கள சொல்கிறதுக்கு இல்லை, அவங்களுடைய தாய் தந்தையர். இப்போ நம்ம வழிபாடு என்ன வழிபாடு பண்ணுறோமோ இல்லையோ, ஒரு வழிபாடு பல மணி நேரம் பண்ணுறோம், தொலைக்காட்சி வழிபாடு. அந்த தொலைக்காட்சியில் வருகின்ற நடிகர் நடிகர்களை அவங்கள தான் தெய்வ தெய்வீரடாக நாம் வழிபட்டு வரோம். இது கண்கூட நாம் பார்க்குறோம். இதிலிருந்தே அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே புரிந்திருக்கும். ஸோ நல்ல பண்புகளை, ஆன்மீக விஷயங்களை சின்ன வயசுலேயே புகட்டும் போது தான் அவர்களுக்குள் அந்த கீழ்ப்படுகின்ற தன்மை, பொறுமை, ஒருமுகப்பட்ட தன்மை இதெல்லாம் வரும். ஆனால் இப்போ எடுத்த உடனே குழந்தை பார்க்க கூட கண்ணு கூட அந்தளவுக்கு தெரியாது, அப்போவே அவங்களுக்கு மொபைல் ஃபோன் கொடுத்து உணவு ஊட்டுறோம். இதன் மூலமாக தாயே குழந்தைய ஒரு கெட்ட வழியில் கொண்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே யோகானந்தருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சின்ன வயசுலேயே அவருக்கு அந்த ஈடுபாடு, அந்த ஜெபம், தியானம், ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை படிப்பது, இதெல்லாம் வழக்கமாக இருக்கிற எந்த குடும்பத்தில் இருக்குதோ
அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் நல்ல விதமாக போவாங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நாம் இவ்வளோ சொல்கிறோம். ஸோ அதன் பிறகு அவர் வந்து தக்ஷிணேஸ்வரத்தில் ஒரு பள்ளி, அக்கர்பாரா என்ற ஊரில் ஒரு பள்ளி, அந்த பள்ளியில் அவர் படிப்பார். அந்த பள்ளியில் படித்த இறுதி ஆண்டில் தான் குருதேவர் அவர் சந்தித்தார். ஸோ குருதேவருடைய வழிகாட்டு அவரை சந்தித்த பிறகு அவருடைய ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஒரு தெளிவு. இந்த ஆன்மீகம் என்பது உடல் உணர்வை கடந்து செல்வது. குருதேவ் சுவாமிஜி சொல்வார், மதம் என்பது மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கும், மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கும் செல்லும் கருத்தே மதம். ஸோ ஆன்மீகம் என்பது நம்முடைய உடல் உணர்வு, தேகாத்ம புத்தியை கடந்து செல்வது. அந்த தேகாத்ம புத்திக்கு வலுவாக இருப்பது, அந்த தேகாத்ம புத்தி நல்ல வலுவாக இருப்பதற்கு 2 முக்கிய விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 2 முக்கிய விஷயங்களை தான் குருதேவர் அமுதமொழியில் திரும்ப திரும்ப சொல்வார். அதுதான் காமினி காஞ்சனம். அந்த நான் என்ற உணர்விலிருந்து வருகின்ற அந்த ஒரு உணர்வு, பால் உணர்வு. அடுத்ததாக இந்த உடம்பை நல்ல விதமாக கவனித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் சேர்க்கின்ற அந்த செல்வம். இது 2ம் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடை. அப்போனாக்கா இதை வந்து மிருகத்தனமாக தொடக்கணும்னு அல்ல, இதை வந்து நாம் வந்து இறைமயமாக திருப்ப வேண்டும். நாம் வந்து இறைவனுடைய குழந்தை, அந்த ஒரு எண்ணத்தில் வாழ்க்கையை நடத்தணும். செல்வத்தை சம்பாதித்து குடும்பத்தை கவனித்துக் கொள்வதோடு நல்ல காரியங்களுக்காக செலவிட வேண்டும் என்பது குருதேவர் திரும்ப திரும்ப சொல்கின்ற ஒரு உபதேசம். ஆனால் துறவு லட்சியத்தில் வருகின்றவர்களுக்கு இது முழுமையான ஒரு விதியாக குருதேவர் வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி குருதேவர் சொன்ன அந்த ஒரு உபதேசம் அவருடைய மனசில் ரொம்ப ஆழ பதிந்திடும். ஸோ சின்ன வயசுலேயே இருக்கும்போதும் அவருடைய மனத்தில் பல எண்ணங்கள், சஞ்சலமான எண்ணங்கள். குருதேவர் சொன்ன மாதிரி அந்த காமத்தை முற்றிலுமாக துறக்க வேண்டும் என்று துறவர நாட்டத்தில் உள்ள இளைஞர்கள் சொல்வார். இவர் போய் கேட்பார், அந்த எண்ணங்களை மனசுலேருந்து எப்படி முற்றிலுமாக துறக்க செய்வது? அப்போ குருதேவர் சொல்கிறது, ஹரி நாமத்தை ஜெபம் செய், உன்னுடைய மனத்தில் அந்த எண்ணங்கள் படிப்படியாக குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார். இது கேட்டவுடனே ஹரிநாமத்தை மாலையை உருட்டிட்டு எவ்வளோ பேர் ஜபம் பண்ணிகிட்டு இருக்காங்க கங்கை கரையில். யாரெல்லாம் கூட வழி தவறிகள் கூட அந்த நாமத்தை ஜபம் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் வந்து அந்த முற்றிலுமாக அந்த எண்ணத்துலேருந்து விடுவிட்டாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம், சந்தேகம் அவருக்கு வந்தது. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு ஹடயோகி அவர் வருவா. அப்படி அந்த ஹடயோகி வந்து நிறைய யோக சாதனைகள் எல்லாம் பண்ணுவா. அப்படி அதில் பார்த்தீங்கன்னா துணியை உள்ளே விட்டு மறுபடியும் வெளியே எடுத்து குடலெல்லாம் க்ளீன் பண்ணுவா. அப்படி ஸோ இந்த அடயோகத்தை நாம் வந்து பழகினாக்கா ஒருவேளை நமக்கு அந்த காம எண்ணங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு அவருக்கு தோணும். ஆனால் குருதேவர் இவரை பார்த்துட்டு, நீ வந்து அவர் கூட பழகாதே, அடயோகம் பழகுனா உடம்பை பற்றி தான் உன் மனசு திங்க் பண்ணுமே தவிர இறைவனை பற்றி அது நினைக்காது அப்படின்னு சொல்லுவார். அப்போ கூட அவருக்கு யோகனுக்கு டவுட்டு, இவர் வந்து அவர் கூட சேர்ந்து அவருக்கு சேரன் ஆகிடுவோன்னு அவர் நினைக்கிறாரு, அதனால தான் இப்படி தடுக்கிறாருன்னு அவர் நினைப்பார். சரி, என்னதான் இருந்தாலும் குருதேவர் சொல்லுது ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லி ஹரிநாமத்தை ஜபம் பண்ணுவார். ஜபம் பண்ண அவருடைய உடல் உணர்வு மறையதை அவர் தெளிவாக உணர்ந்தார். ஸோ இது இந்த ஒரு சாதாரண சம்பவம் தான். அந்த குருவினிடம் நம்பிக்கை சொல்வது சாக்ஷாத் பரம்பொருள். அப்கோர்ஸ் அவருக்கு அந்த நேரத்தில் குருதேவர் சாக்ஷாத் பரம்பொருள் என்ற ஒரு தெளிவு பிறக்கவில்லை. பிற்காலத்தில் அது அவருக்கே வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த சந்தேகம் இருக்கும். ஆனாலும் குரு சொன்ன அந்த உபதேசத்தை 100க்கு 100 நாம் பின்பற்றும் போது அது எந்த அளவுக்கு பலன் அளிக்கின்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் நுழைவுத் தேர்வு அவருக்கு வரும். அந்த சமயத்தில் அவர் வந்து கொஞ்சம் படிக்கவும் செய்வார், அதே நேரத்தில் ஆன்மீக சாதனை செய்யறதுக்கும் ரொம்பவும் முயற்சி பண்ணுவார். அப்போது அவர் வந்து அப்பா கிட்ட சொல்கிறார், நான் வந்து கொஞ்ச நாள் கான்பூர் அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டு நான் வந்து வேலையை தேடணும். என்னக்கா குடும்பத்துடைய சூழல் பற்றி நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம், அவருடைய அப்பா வந்து எப்படி இருந்தாருன்னு சொல்லி. ஸோ அதனால் நான் அங்கே போயிட்டு படிச்சுட்டு அப்படியே வேலையும் தேடுறேன்னு சொல்லும்போது அவங்க அப்பா ஒத்துக்குவார். அநேகமாக அவர் 1884ஆம் ஆண்டு அவர் போவார். அங்கே உடனே வேலையெல்லாம் கிடைக்கல. இருந்தாலும் அவர் வந்து ஜப தியானம் எல்லாம் அதிகமாக ஆன்மீக சாதனைகள் பண்ணிட்டு வருவார். இதை பார்த்துன்னு அவருடைய மாமாவுக்கு ஒரு சந்தேகம், பையன் வந்து ரொம்பவே
ஆன்மீகத்தில் போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு தோணுச்சு. உடனே லெட்டர் போட்டுருவார் வீட்டில், முதல் காரியமாக இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க, இல்லைனாக்கா இவன் வீட்டை விட்டு ஓடிடுவான் அப்படின்னு லெட்டர் போட்டிருப்பார். உடனே வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஒரு லெட்டர் போடுவாங்க, உங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, கடைசி காலத்தில் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, தயவு பண்ணி சீக்கிரமாக வா அப்படின்னு ஒரு லெட்டர் போடுவாங்க. இவர் அலறி அடிச்சுட்டு ஓடி போய் பார்த்தா வீட்டில் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. அதில் வரை பெரிய அதிர்ஷ்டனாக்கா கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 4 நட்சத்திரம், முகூர்த்தம், கல்யாண மண்டபம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். இவருக்கு பெரிய ஒரு ஷாக்கு. ஸோ இவர் வந்து பிடிவாதமாக சொல்லிடுவார், எனக்கு வந்து திருமணம் வேண்டாம், நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருப்பார். வீட்டில் எல்லாருமே எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, ஒன்றுமே அவருடைய விஷயத்தில் எடுப்படலை. அவங்க அப்பா தலை மேலே கை வச்சுட்டு தலை குனிந்து உட்காந்துடுவார். கடைசியில் இவங்க அம்மா போயிட்டு அழுதுகிட்டே சொல்லுவாங்க, சரி உனக்கு பிடிக்கலனா கூட எனக்காகச்சு நீ பண்ணிக்கப்பா, ஏன்னா உன்னுடைய முடிவில் தான் கௌரவமே, நம்ம குடும்பத்தினுடைய கௌரவம் இருக்குது, நீ பிடிக்கலனா கூட பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லுவாங்க. அம்மாவுடைய கண்ணீரை பார்த்து அவருக்கு பொதுவாகவே இலகிய மனசு. எப்படிப்பட்ட இலகிய மனசுனாக்கா, குருதேவர் வந்து ஒரு முறை அந்த கரப்பான் பூச்சி படுக்கையில் இருக்கும், அதை வந்து யோகின்கிட்ட கொடுத்து அதை வெளியில் போய் அதை கொண்டுட்டு வான்னு சொல்லுவா. அப்படி இவர் அதை வெளியில் போயிட்டு, இதை போய் எதுக்கு கொள்வது, எங்கேயோ விட்டு அது பாட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டுட்டு வருவா. அப்படி ஸோ அதுக்கப்புறம் குருதேவர் கேட்பா, அப்படி நீ அந்த பூச்சியை கொன்னியா, இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்படி இதோ பார், நான் என்ன சொல்கிறேனோ அது 100க்கு 100 நீ பின்பற்று, இல்லைனாக்கா முக்கியமான விஷயத்தில் உன் மனசை சொல்ல தான் கேட்ப, அது வந்து உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும், அதுதான் நான் சொல்கிற அந்த வழிகாட்டுதலை முழுமையாக பின்பற்றுன்னு சொல்லுவா. அப்படி ஸோ அந்த மாதிரி அவருக்கு கொஞ்சம் இலகிய மனசு. ஸோ அம்மாவுடைய அழுகையை பார்க்க முடியாமல் கல்யாணத்துக்கு சமைச்சிடுவாங்க. ஸோ அவருக்கு அந்த அம்மாவும் நல்ல ஒரு குணவதி, அருகிலேயே அவங்க வீட்டுக்கு அருகிலேயே அந்த மணப்பெண்ணும் கிடைச்சாங்க. ஆனாலும் இவர் வந்து கல்யாணம் ஆனாலும் இவர் வந்து ஆன்மீகத்தில் தான் முழுமையான மனம் இருந்தது. அவர் வந்து திருமணம் முடிஞ்ச கையோடு அவர் வந்து வீட்டுக்கு போனால் கூட, அதாவது மனைவியுடைய வீட்டுக்கு போனாலும் அவர் மொட்டை மாடியிலேயே இருந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருப்பார். விடிந்ததும் விடியாதமாக நேராக தட்சிணேஸ்வரத்துக்கு கிளம்பி போயிடுவார். ஸோ சுவாமி விவேகானந்தர் இவரை பற்றி சொல்லுவா, அப்படி நம்மள யாராச்சும் காமத்தை முற்றிலும் கட்டுப்படுத்தியது யாருன்னு கேட்டால் அது யோகின்னு தான் சொல்லி பாராட்டுவார். ஸோ இதை சுவாமிஜி சொல்கிறார். இது எதுக்கு இந்த விஷயத்தை இவ்வளோ எம்பசைஸ் பண்ணி சொல்கிறோம்னாக்கா, குருதேவர் சொன்ன அந்த ஒரு உபதேசம், ஹரி நாமத்தை நீ உண்மையாக ஜபம் பண்ணு, மனத்தில் அந்த எண்ணங்கள் எல்லாம் விலகிவிடும். பிற்காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமாக இருக்குங்கிறத இவருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். அருட்பிரகாச வள்ளலார் அவருடைய வாழ்க்கையில் இதே மாதிரி அவர் வந்து முதல் இரவு அப்போ தன்னுடைய துணைவியார்கிட்ட திருவாசகத்தை சொல்லி போதனை பண்ணுவார். அப்படி ஸோ அவங்க எல்லாருமே தனி பிரிவை சார்ந்தவர்கள், ஈஸ்வர கோடின்ற சொல்கிற அந்த பிரிவு. அவர்கள் வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை நடத்துவதற்காக இந்த உலகத்திற்கு பிறக்கவில்லை. அவர்கள் ஒவ்வொருவருமே பகவானுடைய அம்ச அவதாரங்கள். ஸோ இந்த உலகத்திற்கு ஒரு வழிகாட்டுவதற்காக பிறந்திருக்கிறார்கள். ஸோ அவருடைய வாழ்க்கை எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக தான் இருக்கும். ஸோ இவர் 6 பேர் தன்னுடைய சீடர்களில் 6 பேர் ஈஸ்வர கோடின்னு சொல்லியிருக்கிறார். அதில் இவரும் ஒருத்தர். இவர் வந்து பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனுடைய அம்சம்னு சொல்லி குருதேவர் சொல்லியிருக்கிறார். குருதேவருடைய ஒவ்வொரு சீடர்களை பற்றியும் பலர் குருதேவர் சொல்லியிருக்கிறார். சுவாமி பிரம்மானந்தர் கிருஷ்ணருடைய பால்ய தோழன், பிருந்தாவனத்து பால்ய தோழன் என்று சொல்லியிருக்கிறார். நிரஞ்சன் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அம்சம் என்று சொல்லியிருக்கிறார். இது போன்ற சரத்து அவர் வந்து ஒரு பிரிவில் இயேசுநாதருடைய சீடர் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு அந்த ஒரு முக்கிய சீடர்கள் எல்லாருமே இறைவனுடைய அம்சம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னவர்களில் யோகானந்தரும் ஒருவர். ஸோ இப்போது இவருடைய விஷயம் வருது. ஸோ நான் வந்து குருதேவர் சொன்னார், அந்த காமினி காஞ்சனத்தை முற்றிலும் விடுன்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேல் எனக்கு ஆன்மீகத்துக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, எப்படி நான் இனிமேல் குருதேவருடைய முகத்தில் முழிப்பேன், ஸோ இனி என்னுடைய தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது, நான் வந்து குருதேவரை பார்க்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவார். இந்த விஷயம்லாம் குருதேவருக்கு தெரிய வந்தது. அவர் அழைத்து வர சொல்லி பலர்கிட்ட தூது அனுப்புவார். ஆனால் எதுக்குமே அவர் வந்து மசியில். கடைசியில் ஒரு யுக்தியை நினச்சி அவர் வந்து அதன் மூலமாக வர வைக்கணும்னு நினைப்பார். அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி
கொஞ்சம் பணம் கொடுத்து பஜாரில் சில பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பா அப்படி. ஸோ அப்படி வாங்கிட்டு வரும்போது அதை மீதி பணத்தை மற்றவங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லியிருப்பா அப்படி. ஆனால் அதை கொடுத்து அனுப்பலை. இந்த ஒரு விஷயத்த யோகானந்தர், அதாவது யோகினை பார்க்க போகிற ஒரு ஃப்ரெண்டு, நெருங்கிய நண்பர்கிட்ட இது சொல்வார். என்னப்பா இது, யோகின் இப்படியா இருக்கிறான், யாராவது பணம் கொடுத்தா அந்த பொருளை வாங்கிட்டு மிச்சம் கொடுக்கணுமே, இப்படி மிச்சத்தை கொடுக்காம அதையே வச்சுட்டு இருக்கிறான், இந்த அளவுக்கு அலட்சியமாக இருப்பான் ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவார். அப்படி இவர் நேராக குருதேவர் என்ன சொன்னாரோ அதை அந்த வாக்கியத்தை 100க்கு 100 சொல்லிடுவார். இதை கேட்டவுடனே அவருடைய தன்மான உணர்ச்சி, என்னது இவ்வளோ நான் குருதேவர்கிட்ட பழகிருக்கேன், என்னை பற்றி அவ்வளோதானே அவர் எடை போட்டு இருக்கிறாரு, சரி நான் முதல்ல குருதேவரை பார்த்து இந்த பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி கூட அந்த தக்ஷிணேஸ்வரம் பக்கம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி போகிறார். இவர் வர அந்த நேரம் குருதேவர் தக்ஷிணேஸ்வரத்து வாசலில் நின்றுருப்பார், கோயில் வாசலில் அவருடைய வருகை எதிர்பார்த்துட்டு நிற்கிற மாதிரி. வந்தவுடனே அவர் சொல்வார், குருதேவர் திருமணம் செய்துட்டில்ல, அவ்வளோதானே, என்னப்பார் நான் திருமணம் பண்ணிக்கலையா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு இந்த இடத்துல, அதாவது தன்னுடைய உடம்பை காட்டி இந்த இடத்துல அன்பு இருந்தால் போதும், நீ 1,00,000 முறை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒரு குறையும் தீங்கும் இருக்காது, நீ இல்லறத்தில் இருந்துக்கிட்டே ஆன்மீக வாழ்க்கையை இறைவனை அடையணும்னு ஆசைப்படுறியா, அதை நான் சாத்தியமாக்குறேன், உன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வா, உங்கள் இருவரையும் அதற்கு தயார்படுத்துகிறேன், இல்லைனாக்கா உலகத்தை துறந்து கடவுளை அடையணும்னு முயற்சி பண்ணுறியா, அதையும் சாத்தியமாக்குறேன்னு சொல்லி குருதேவர் சொல்வார். பொதுவாக குருதேவர் தன்னை பற்றி வெளிப்படுத்த மாட்டார், ஆனால் சில நேரங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நாம் குருதேவருடைய அந்த ஒரு உயர்ந்த ஒரு தெய்வீக இயல்பு, அடைக்கலம் தருகின்ற இயல்பு, ஸோ அந்த கருணை பெருங்கடல், இந்த ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திட்டாவே போதும். நம்ம மனசில் பல நேரங்களில் சஞ்சலமான எண்ணங்கள் வரலாம், சில நேரங்களில் தாழ்வு மனப்பான்மை வரலாம், சில நேரங்களில் ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியாமல் தடுமாறுகின்ற சூழலையும் வரலாம். அப்போல்லாம் இந்த ஒரு சம்பவத்தை நினச்சி குருதேவர்கிட்டே பிரார்த்தனை பண்ணலாம். நீங்கள் அந்த சமயத்தில் யோகானந்தருக்கு இந்த ஒரு உறுதிமொழி கொடுத்தீங்க, நானும் உங்களுடைய குழந்தை தான், என்னுடைய மனத்தையும் சரிப்படுத்துங்க, என்னை பூர்ணமாக ஆட்கொண்டு வரலுங்கள், என்னுடைய தடுமாற்றத்தை போக்குங்கள், நம்ம உண்மையாகவே பிரார்த்தனை செய்தால் குருதேவன் நிச்சயம் அதை கேட்பார். அதற்கு ஒரு நிதர்சன உதாரணம் தான் இந்த ஒரு சம்பவம். இதை குருதேவர் சொன்னதெல்லாம் கேட்க அவருடைய மனசு அப்படியே குழைய ஆரம்பிக்கும். விரக்தியினுடைய விளிம்பிலே இருந்து அவருக்கு பெரிய ஒரு வெளிச்சம் கிடைக்கும். ஸோ குருதேவருடைய திருவடிகளை மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் பண்ணி அப்புறம் வணங்குவார். குருதேவர் அவரை அணைச்சிக்கிட்டு தன்னுடைய அறைக்கு கூட்டிகிட்டு போவார். அவர் பணத்தை கொண்டு வந்ததை பற்றி சொல்வார். அதை பற்றி குருதேவர் காதில் வாங்கிக்கவே இல்லை. அது அந்த மூலையில் இருக்கிற பாக்ஸில் போட்டுடும் அப்படின்னு சொல்லிடுவார். அதன் பிறகு அந்த துறவு மனப்பான்மை அவருக்கு வலுவாக ஆரம்பிக்கும். ஆனாலும் அவருடைய மனைவி பற்றி ஒரு எண்ணம், தன்னை நம்பி வந்த மனைவியை நம்ம முகத்தை கூட பார்க்காம இருக்கிறோம், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு கவலை. ஸோ அதனால் குருதேவர்கிட்ட இதை சொல்லும்போது, நீ அவங்கள கூட்டிகிட்டு வா, நான் தேவனுடைய வழிபாட்டிற்குரிய முக்கிய நாள், அதாவது வங்காளத்தில் செவ்வாய் சனிக்கிழமை முக்கிய நாளாக கருதப்படுது, அந்த தினங்களில் அழைச்சிட்டு வா, தேவி எது நல்லதோ அதை செய்வான்னு சொல்லுவா. அப்படி யோகினும் அதே மாதிரி அழைச்சிட்டு வருவா. அப்படி அவங்களுடைய தலையில் கை வச்சு, அதாவது யோகனுடைய துணைவியார் தலையில் கை வச்சு, நீ இனிமேல் அவளை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவார். அதன் பிறகு அவருடைய மனசில் இருக்கிற பாரமும் நீங்கிடும். இதே போன்ற ஒரு அருள்மொழி சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். அவர் காளி தேவிக்கிட்ட 3 முறையும் போகும்போது அவர் விவேகம், வைராகியம், இடைவிடாத தரிசனம் தான் கேட்பார். தன்னுடைய குடும்ப பிரச்சனை தீர்வதற்காக காளி தேவிகிட்ட பிரார்த்தனை பண்ண சொல்லி குருதேவர் தான் அனுப்பியிருப்பார். ஆனால் 3 முறையும் அவர் இதே பிரார்த்தனை கேட்டுட்டு தான் வருவார். அப்போ சுவாமிஜி சொல்வார், நரேந்திரன், நீங்கள் தான் ஏதோ பண்ணி தேவிக்கிட்ட இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ண விடாமல் தடுக்கிறீங்கோ, நீங்கள் தான் எனக்கு அருள் புரியணும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த வறுமை தீரணும் அப்படின்னும்போது, சரி உன்னுடைய குடும்பத்தில் எளிய உணவுக்கும் உடைக்கும் துன்பம் இருக்காதுன்னு சொல்லி அருள் பாலிப்பார். ஸோ குருதேவர் ஈகத்திற்கும் பரத்திற்கும் உரித்தான தெய்வம், எது வேண்டுமானாலும் அவரிடம் கேட்கலாம். ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு தாய் தந்தையாராக இருக்கின்ற குருதேவரிடத்தில் அடைக்கலம் புகுந்தால் நம்முடைய குறைகள் தீரும் என்பதற்கு இந்த சம்பவங்கள் ஒரு நிதர்சனமாக இருக்கின்றது. ஸோ இப்படி இருக்கும்போது அவருக்கு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய இயல்பை பற்றி தெரிய ஆரம்பிக்குது.
ஸோ இவர் வந்து இந்த இல்லறத்தில் ஈடுபடாமல் இருக்கிறத பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து கேட்பா அப்படி, என்ன நீ இப்படி இருக்கிற, உனக்கு பிடிக்கலனாக்கே நீ கல்யாணம் பண்ணிக்கியா, ஏன் பண்ணிக்கிட்டேன்னு கேட்கும்போது அவர் சொல்வார், நீ தானம்மா என்னை பண்ணுகணும்னு சொல்லி வற்புறுத்தினேன், அன்றைக்கி ரொம்ப அழுது புலம்புனேன், உன்னை அழுகையை பார்க்க முடியாமல் தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதம் பண்ணுன்னு சொல்கிறோன்னே அவங்க அம்மா சொல்வார், என்னது என்னுடைய அழுகை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, உனக்கு மட்டும் ஆசை இல்லைன்னா நீ பண்ணிக்குவியா என்ன, என்கிட்ட இப்படி திருப்பித்தான் நான் பண்ணாதுன்னு சொன்ன உடனே அவர் மனசில் அப்படி ஒரு இடி இடித்த மாதிரி ஒரு வேதனை. இன்னும் இது என்னுடைய அம்மாவுக்காக இந்த மாதிரி பண்ணேன், அவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த பட்டுதல் எல்லாமே அவரை விட்டு நிறைந்து போய்விடும். அப்போ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார், நான் என்னுடைய தாயினுடைய கண்ணீரை பார்த்து அதை சகிக்க முடியாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் இன்றைக்கி இவர் இப்படி மாற்றி பேசுகிறார், இந்த உலகமே இப்படித்தான் நிலையற்றது. சரி, குருதேவர் மட்டும்தான் வாழ்க்கையில் முரண்படாமல் இருக்கிறார், சொன்ன சொல் அப்படியே அவர் வந்து வாழ்ந்து காண்பிக்கிறார்ன்ற ஒரு முழுமையான யதார்த்த நிலை அவருக்கு புரிந்தது. ஸோ அதுக்கப்புறம் குருதேவர்கிட்ட நெருங்கி பழகி அவருடைய வழிகாட்டுதலில் ஆன்மீக சாதனைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பார். குருதேவர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீடர்கிட்ட இருக்கிற அந்த பலவீனம் என்ன என்பது அவருக்கு தெரியும், அதை போக்குவதற்கான மருந்தையும் அவர் சொல்வார் அப்படி. ஸோ இரவு நேரங்களில் குருதேவர்கிட்ட தங்கும்போது நீ எவ்வளோ சாப்பிடுன்னு கேட்பா அப்படி. அப்போ அவர் சொல்லுவா அப்படி, நான் வந்து 1/2 கிலோ மாவு, சப்பாத்தி, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு. அடேயப்பா, இந்த அளவுக்கெல்லாம் வசதி என்கிட்ட இல்லை, நீ வேணால் வீட்டிலே சாப்பிட்டுட்டு வந்துடு, இங்கே நமக்கு அந்த அளவுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லுவார். இதை கேட்டவுடனே அவர் வந்து இப்போ குருதேவர் வந்து அந்த உணவு கட்டுப்பாடு விதிக்கிறார் நம்மக்கிட்டன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டை அவர் பின்பற்றுவார். அதாவது குரு என்ன எதிர்பார்க்குறாரோ அது முழுமையாக கடைபிடிப்பது சீடனுடைய கடமை. இது குருதேவருடைய ஒவ்வொரு சீடர்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கலாம். அற்புதானந்தர் பார்த்தீங்கன்னாக்கா இரவில் நீ தூங்கத்துக்காக வந்துன்னு ஒரு வார்த்தை கேட்பா அப்படி, இரவு முழுவதும் தூங்காமலே இருப்பதற்கான பயிற்சி அவர் பண்ணுவா அப்படி. ஸோ அந்த ஒரு நிஷ்டை, குருவினுடைய வார்த்தையை 100க்கு 100 கடைபிடிக்கிற அந்த ஒரு நிஷ்டை தான் நம்மை வந்து இறைவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ எனவே அமுத மொழிகளில் இருக்கிற ஒவ்வொரு உபதேசமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பின்பற்றலாம் என்பதை யோசித்து அதில் இருக்கின்ற ஒரு 4-5 உபதேசம், அட்லீஸ்ட் ஒரே ஒரு உபதேசம் பின்பற்றினாலும் நம்முடைய வாழ்க்கை வந்து பூரண நிலையை அடைந்துவிடும். எனவே குருதேவருடைய அந்த உபதேசங்களை எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி எட்டப்படுகிறது என்பது குருதேவருடைய வாழ்க்கையில் நாம் புரிந்துக்கலாம். அதன் பிறகு குருதேவர் மேலே சில நேரங்களில் அவருக்கு சந்தேகம் வரும். ஒரு நாள் மிட்-நைட் நள்ளிரவு குரு மகாராஜ் ரூமில் இருக்க மாட்டார். இவர் எங்கே போயிட்டார், ஒருவேளை கொல்லைப்புறம் போயிருப்பாரோ, அதாவது இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காகன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு வருவா. அப்படி பார்த்தாக்கா அப்படி ஒன்றும் போன மாதிரி தெரியல. ஒருவேளை இவர் வந்து நகர்பத்துக்கு போயிருக்கிறாரோ, அன்னையார் இருக்கிற ரூமுக்கு, இவரும் சொல்லொன்று உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று தான் நடந்துக்கிறாருன்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த நேரம் பார்த்து குருதேவர் வரார். என்னப்பா இங்கே நின்றுட்டு இருக்குன்னு கேட்கும்போது அவருக்கு முகத்தில் ஒரே வெட்கமாக இருக்கும். உடனே அவர் தலை குனிந்து நிற்பார். குருதேவருக்கு புரிஞ்சிடும், நல்லது, நீ செய்தது சரிதான், சாதுவை வந்து பகலிலும் இரவிலும் கண்காணி, அதன் பிறகு நம்புன்னு சொல்லிட்டு சொல்வார். இந்த விஷயத்தை சுவாமி சாரதானந்தர் குருதேவர் ராமகிருஷ்ணர் அதில் குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த ஒரு சம்பத்தினால என்னவோ இந்த ஒரு சந்தேகப்பட்டதை தன்னுடைய வாழ்நாளில் அந்நியாருக்கு தொண்டு செய்வதன் மூலமாக அந்த ஒரு களங்கத்தை அவர் துடைத்து விட்டார்னு சொல்லிட்டு எழுதுகிறார். ஸோ குருவின் இடத்தில் அந்த பரிபூர்ணமான நம்பிக்கை, சப்போஸ் அவர் மேலே அவமரியாதை வந்தால் அதை முழுமையாக அந்த சேவையின் மூலமாக அந்த ஒரு மனத்தில் இருக்கின்ற அந்த சந்தேகமின்மையை போக்குவது, இது இவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு விஷயத்துலையும் அந்த மாதிரி அவர் வந்து ஒரு முறை காளி அண்ணனுடைய பிரசாதம் குருதேவருடைய ரூமுக்கு வரும். ஒரு நாள் அவர் இருக்கிற போது, அதாவது யோகினி இருக்கும்போது வராது. உடனே அவர் அதிகாரியை போய் பார்த்துட்டு ஏன் அந்த அறைக்கு உணவு வந்து பிரசாதம் வரலன்னு கேட்டுட்டு போவார். இப்போ உடனே இவர் நினைப்பார், என்னதான் இருந்தாலும் புரோகிதர், அவர் மனசில் அந்த இது போகலை பாருங்க, பிரசாதம் கிடைக்கலன்னு சொல்லிட்டுக்காக நேராக அந்த அதிகாரியை பார்த்துட்டு கேட்டு வராரு அப்படின்னு நினைக்கும் போது குருதேவர் சொல்வார், இதை பார், இங்கே ராணி ராசமணி கோயில் கட்டினவங்க உயிரை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, இங்கே வர பிரசாதங்கள்லாம் சாதுக்களுக்கு கொடுக்கணும், யாத்திரைகளுக்கு கொடுக்கணும்னு எழுதிட்டு போயிருக்காங்க. ஆனால் இங்கே நடக்கிறது வேறு மாதிரி, இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் எங்கெங்கோ போகுது,
சிலர் வந்து விலை மாதர்களுக்கும் கொடுக்குறாங்க. அதனால் அந்த எண்ணம் ராணி ராசனுடைய எண்ணம் நிறைவேறாமல் போகுது. அதனால தான் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி புரிய வைப்பார். இப்படி இந்த ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்தாலும் குருதேவர் அதுக்கான விடையை வந்து கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் குருதேவரை பற்றி இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிப்பார். ஒரு முறை குருதேவரை யோகின் கிட்ட கேட்பா, அப்படி நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னும்போது நேரடி சீடர்கள் பலர்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறது நாம் பார்க்கலாம். ஈவன் அமுதமொழியிலும் பார்க்கலாம். மகேந்திரநாத் குப்தர்கிட்ட கேட்பா, அப்படி நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறத நம்ம பார்க்கலாம். ஸோ இவர் சொல்வார், நீங்கள் வந்து இல்லறத்தாரும் கிடையாது, துறவியும் கிடையாது, நீங்கள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லி அதாவது இறைவன் தான் சொல்ல வரும்போது, ஓ நீ அளித்த விளக்கம் அற்புதம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார். ஸோ சீடர்கள் தன்னை உள்ளபடியே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெளிவாட்டு குருதேவருக்கு சந்தோஷம் கிடைக்கும். இதுக்கு இப்படி இருக்கும்போது குருதேவருக்குடைய உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உடல்நிலை குடிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் யோகின் வந்து குருதேவரோடு இருந்து அவருக்கு வந்து பணிவிடைகள் செய்ய ஆரம்பிப்பார். இந்த சமயத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும். இவர் வந்து ஒரு முறை கல்கத்தாவில் போயிட்டு ஒரு ஒரு பாத்திரத்தை வாங்கிட்டு வர சொல்லி குருதேவர் அமைச்சிருப்பார். ஸோ வாங்கிட்டு வந்த பிறகு தான் தெரியும் அந்த வானிலையில் ஒரு ஓட்டை இருக்கும். உடனே குருதேவர் இதை பார்ப்பார். இந்த சம்பவம் பல நேரங்களில் சொல்லியிருப்பாங்க, சொற்பொழிலெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீ பக்தன்றதுக்காக முட்டாளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா கடைக்காரனும் தர்மத்தை உபதேசம் பண்ணுறதுக்காக கடையை திறந்து வச்சுருக்கான். நீ வந்து கடைக்காரனுக்கு முன்னாடியே இதை பரிசோதித்து பார்க்கக்கூடாதா? இனிமேல் இது மாதிரி முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாத. ஏதாவது பொருளை வாங்கினாக்கா நல்லா விசாரித்து 4 பேர்கிட்ட விசாரித்து வாங்குகிற பொருளோடு வேறு ஏதாவது கொசுறு தந்தால் கூட அது கேட்டு வாங்கிறதுக்கு தயங்காதுன்னு சொல்லுவார். இங்கே பார்த்தீங்கன்னா குருதேவர் வந்து சமாதி நிலை ஒருத்தருக்கு எப்போ கை கொடுனாக்கா இந்த உலகையும் உடலையும் தாண்டிய உணர்வு, முற்றிலுமாக தாண்டிய உணர்வு. அன்னியாரை பற்றி ஒரு முறை ஒரு நகை வந்து மிஸ் ஆகிடும். அதாவது அந்த சுரபாலா அவங்க வந்து தன்னுடைய நகையை வந்து அன்னியார் தான் திருடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போது அன்னியார் சொல்வார், அது வந்து எனக்கு காக்கையினுடைய மலத்துக்கு நிகரானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த உலக விஷயங்களில் ஒரு நிதர்சன தன்மையை உணர்ந்து அந்த நிர்விகல்ப சமாதி அடைந்த அந்த மகா புருஷர்கள், அதைவிட அதாவது சமாதிக்கெல்லாம் காரணகர்த்தா அருள்பவர் குருதேவர். அப்படிப்பட்ட அந்த இறைவன் சாதாரண நிலையில் இருக்கும்போது எப்படி இந்த உலகத்தோடு நடந்துக்கணுன்றதை உபதேசம் பண்ணுறார். விழிப்போடு இருக்கணும், முட்டாளாக இருக்கக்கூடாதுன்றதை இங்கே வந்து உபதேசம் பண்ணுறார். இதே ஒரு சம்பவத்தை அன்னியாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். அன்பு மொழிகளில் வரும். கோலாப்மா வந்து ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது ஒரு வண்டியை வந்து அவங்கள இடிச்சிட்டு இருக்கும். அப்போ சொல்வார், கோலாப் இப்படி தான் ஆப்சன்ட் மைண்டோடு இருப்பா. 4 பக்கம் ரோட்டுக்கு போனாக்கா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கணும், இந்த உலகத்தில் பார்க்கணும் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கணும், கவனமின்மையை கைவிட வேண்டும், ஆப்சன்ட் மைண்ட் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் துன்பத்தை வாங்கிட்டு வருவீங்க. கடைசியில் எங்கிட்ட புலம்பி இதை போக்கணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து சண்டை போடுவீங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொல்வார். ஸோ பொதுவாக வந்து நமக்குன்னு ஒரு சிற்றறிவு பகவான் கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் எப்படி வாங்குன்ற அந்த ஒரு அறிவு இருக்கும். ஸோ அந்த அறிவை கொண்டு தான் இந்த உலகத்தை நல்ல விதமாக, அதாவது பற்றற்ற தன்மையோடு வாழ்ந்து அதே மனத்தை இறைவனையும் படித்து கொள்ள வேண்டும். ஒரு கையால் இறைவனை பற்றி கொண்டு மறு கையால் காரியத்தை செய்கின்றது வந்து ஒரு வரியில் சொல்லலாம். ஆனால் முழுமையான விழிப்புணர்வு, எச்சரிக்கை உணர்வோடு இருந்தால்தான் இது சாத்தியம். ஸோ அந்தளவுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். பற்றற்ற நிலை, அதே நேரத்தில் முழுமையான கவனம். ரமண மகர்ஷி வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தையே துரும்பாக நம்ம மதிக்கணும், ஆனால் ஒரு துரும்பையும் வீணாக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு அலர்ட்னஸ், மைண்ட்ஃபுல்னஸ், இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது முழு மனம், எந்த செயலை செய்தாலும் முழு மனத்தோடு செய்வது. ஏன்னா அதே மனசை தான் நம்ம ஜெப தியானம் பண்ணும்போதும் பயன்படுத்த போகிறோம். சாதாரண விஷயங்களில் அரைக்குறை மனசோடு நம்ம பண்ணோம்னா ஜெப தியானம் பண்ணும்போது அதே மனசு தான் அரைக்குறை மனசோடு போகிட்டு இருக்கோம். அதனால் எந்த வேலை செய்தாலும் முழு மனத்தோடு ஈடுபாட்டோடு, இன்னும் சொல்லப்போனால் வழிபாட்டு மனநிலையில் செய்ய வேண்டும்.
ஒரு பொருள் கோயிலுக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்காக தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு போவோம். அந்த சமயத்தில் எல்லாம் நல்லா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு போவோம். அழுகின பழத்தை கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் தெய்வ அர்ப்பணமாக ஒவ்வொரு பொருளை வாங்கினாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் இறை அர்ப்பணமாக யஜ்ஞார்ப்பணமாக செய்தோம்னால் நம்முடைய மனம் வந்து செம்மையாகும். செம்மையான மனம்தான் இறைவனை சிந்திப்பதற்கு உதவி செய்யும். இந்த செம்மை அதாவது ஒரு சமத்துவ நிலை, அதாவது இன்னும் சொல்லப்போனாக்கா தெளிந்த நிலை. இந்த தெளிந்த நிலை செயலை திறம்பட செய்வதன் மூலமாகத்தான் கிடைக்கும். யோக கர்மசு கௌஷலம். யோகம் என்பது திறமையோடு ஆற்றுகின்ற செயல் என்று கீதையில் பகவான் கூறியிருக்கிறார். எனவே அற்பமான ஒரு விஷயம் எதையுமே நாம் நினைக்கக்கூடாது. எந்த செயலையும் அற்பமாக செய்யவும் கூடாது. அன்னை சாரதா தேவியினுடைய வாழ்க்கையிலும் ஒரு விஷயம் பார்க்கலாம். பலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அம்மா வீட்டை வந்து கூட்டிகிட்டு அந்த விளக்கு மரம் தூக்கி வீசி எறிவாங்க. உடனே அன்னையார் வந்து கடிந்துக்குவாங்க. என்ன இது, இப்படியா நீ மரியாதை இன்மையாக நடந்துக்கணும், அந்த துடைப்பத்திற்கு உரிய மரியாதையை கொடுக்கணும், அதுவும் இந்த வீட்டில் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் முழு மனத்தோடு நாம் செய்யும்போது அந்த மனம் ஜெப தியானத்துக்கு உதவி செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது கல்கத்தாவில் வந்து பலர் வந்து குருதேவரை பற்றி அவனூறு பேசுவாங்க. அப்படி அவனூறு பேசிட்டு இருக்கும்போது இவர் கங்கையில் வந்துகிட்டு இருப்பார். குருதேவரை பற்றி கொஞ்சம் அவனூறாக பேசிகிட்டு இருக்கும்போது குருதேவர்கிட்ட சொல்வார், இந்த மாதிரி எல்லாம் பேசினாங்கன்னு சொல்லி. உடனே குருதேவர் சொல்கிறார், அதை பாரு, உங்களுடைய குருவை ஒருத்தர் நிந்தனை பண்ணியிருக்கிறான். சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? குருவை நிந்தனை பண்ணியிருந்தால் ஒன்று அந்த இடத்த விட்டு வந்திருக்கணும், இல்லைன்னா அவனுடைய தலையை சீவனம். நீ ரெண்டையும் பண்ணாமல் அமைதியாக வந்துட்டு இருக்கேன்னு சொல்வார். ஸோ அந்த ஒரு மென்மையான போக்கு, அதீத மென்மை ஆபத்து என்பதை இங்கே உணர்த்துகிறார். இதே வந்து எக்ஸ்ட்ரானரி, அதாவது நிரஞ்சனானந்தர் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். அவர் வந்து குற்றம் சொன்னதுக்காகவே அந்த போட்டியை உலுக்கி எல்லாரும் கங்கையில் தள்ளவிட பார்ப்பார். இதை கேள்விப்பட்டு 1000 பேர் என்னென்னமோ சொல்வாங்க. அதெல்லாம் மனைவியில் போட்டுக்கிட்டா நீ இப்படி பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்குன்னு சொல்லி அவர் கடிஞ்சுக்குவார். ஸோ எந்த சீடருக்கு என்ன உபதேசம் என்பதை குருதேவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது குருதேவருக்கு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல்நிலை குன்றணும். ஸோ குருதேவருக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செய்வார். குருதேவர் மகா சமாதி அடைந்த பிறகு இவர் வந்து தீர்த்த யாத்திரைக்கும் செல்வார். பல இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கும் போது குருதேவருடைய மகா சமாதிக்கு பிறகு ஒரு முக்கியமான சம்பவம் யோகானந்தருடைய வாழ்க்கையில் நடக்கும். அது என்னன்னாக்கா, அன்னையாரோட யோகானந்தரும் தீர்த்த யாத்திரைக்கு போயிருப்பார். அப்போ பிருந்தாவனத்தில் இருக்கும்போது குருதேவர் அன்னையாருக்கு காட்சி கொடுத்து, நான் யோகினுக்கு தீட்சை கொடுக்கல, நீ தீட்சை கொடுன்னு சொல்லி குருதேவர் சொல்வார். அம்மா வந்து தயங்குவாங்க, தூய் அன்னை, நான் எப்படி தீட்சை கொடுக்குது, இப்படி கொடுத்தோம்னாக்கா எல்லாரும் என்ன சொல்வாங்க அப்படின்னு தயங்கும்போது திரும்ப திரும்ப குருதேவர் சொல்வார், உனக்கு தயக்கப்படாதே, வேணுனாக்கா பக்கத்தில் யோகின், அதாவது யோகின்மாவே பக்கத்தில் வச்சுக்கோ தீட்சை கொடுக்கும்போதுன்னு சொல்லி சொல்வார். யோகானந்தருக்கும் குருதேவர் காட்சி கொடுத்து அன்னையார்கிட்ட தீட்சை வாங்கிக்கோன்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்போ வந்து குருதேவருடைய வழிகாட்டுதல் படி இவர் வந்து அன்னையார்கிட்ட தீட்சை வாங்கிக்குவார். ஸோ அன்னையாருடைய முதல் சீடர் யோகானந்தர். அதன் பிறகுதான் அன்னையாருடைய முக்கிய பணி அந்த தீட்சை, குரு தேவியாக இன்னொரு பரிமாணம் யோகானந்தருக்கு தீட்சை தருகின்ற அந்த ஒரு அத்தியாயத்தோடு அன்னையாருடைய வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு முறை ஹரித்வாருக்கு போவாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவருக்கு உடல் உபாதை ரொம்பவே இதுவாகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் இருக்கின்ற ஒரு கண்டிஷன் வரும்போது திடீர்னு இவர் வந்து ரெக்கவர் ஆகிடுவார், உடல்நலம் சரியாக போயிடும். அப்போது வந்து ஒரு தேவி அவருக்கு காட்சி கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையை முடிச்சிருப்பேன், ஆனால் உன்னுடைய குருவான பரமஹம்சருடைய சக்தி என்னை அவ்விதம் செய்யாமல் தடுத்துடுச்சு. அப்போ ஒரு விக்கிரகத்தை சுட்டி காட்டி, இந்த பெண் தெய்வத்துக்கு நீ வந்து ரசகுல்லா நிவேதனம் செய் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு மறைஞ்சிடும். ஹரித்வாரில் இவங்க போய் சேர்ந்த பிறகு அங்கே பிரம்மகுண்டம், சண்டிமலை போல் பல திருத்தலங்களுக்கெல்லாம் போவாங்க. அங்கே வந்து ஜெய்ப்பூருக்கு வந்தபோது அங்கே கோவிந்தர் கோயில் இருக்குது. அங்கே இருக்கிற பரிவார தெய்வங்களை வழிபட்டு இருக்கும்போது
திடீர்னு ஒரு விக்கிரகத்தை பார்ப்பார். அந்த விக்கிரகம் அவரை பார்த்த உடனே அவருக்கு ஞாபகம் வரும், இந்த தெய்வத்துக்கு தான் அந்த தெய்வம் வந்து காட்சி கொடுத்து ரசகுல்லா நிவேதனம் பண்ணணும்னு சொல்லியிருந்தது. அது வந்து சீத்தலா தேவி. இங்கே நம்ம மாரியம்மன் கோயில் நம்ம வழிபடுகிறோம். அந்த மாதிரி வட இந்தியாவில் மாரியம்மனை சீத்தலா தேவியாக வழிபடுவாங்க. அதாவது நோய்களுக்கு தலைவியாக இருப்பவள்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவுகிறது. பிரார்த்தனை மூலமாக, வேண்டுதல் மூலமாக நோய்களை தீர்ப்பதற்கான சடங்குகள் எல்லாம் அந்த தெய்வத்தை முன்னிட்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் தெய்வத்தையும் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த சுவாமி யோகானந்தர் சந்நியாசம் ஏற்றுட்டு சந்நியாச நாமம் யோகானந்தர் என்ற நாமத்தை ஏற்றுக்கொண்டார். பொதுவாக இவர் வந்து அந்நியாருக்கு வந்து நிறைய சேவகம் பண்ணியிருக்கிறார். அந்நியாரே பிற்காலத்தில் சொல்வார், எனக்கு வந்து என்னை நல்ல விதமாக அதிகமாக கவனிச்சுட்டுங்க யோகின் சரத்து, இவங்க 2 பேர் தான். இந்த யோகின் வந்து தனக்காக ஏதாவது பணம், அதாவது பிரணாமி கிடைச்சா கூட எனக்குன்னு தனியாக வச்சுருவான், அந்தளவுக்கு என்னை வந்து பார்த்துக்கிட்டான்னு சொல்லி அந்நியார் யோகினை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த சமயத்தில், அதாவது வராக நகர மடத்தில் இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு வாழ்க்கை நடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். பிக்ஷை எடுத்துகிட்டு வருவாங்க, சில நேரங்களில் அதுவும் கிடைக்காது. இப்படி யோகானந்தர் ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போயிட்டு பிக்ஷை கேட்பார். அங்கே இருக்கிற ஒரு லேடி இவரை பார்த்துட்டு, நல்லா தடிமாறு மாதிரி தானே இருக்கிற, உழைச்சி சாப்பிடாம இப்படி வந்து பிக்ஷை கேட்குறிய, வைக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்குமாரை தரையில் வச்சு 3 தடவை அடிப்பானாம். இதை வந்து அப்படியே மற்ற நேரேட்டர் சேரும்போது அந்த லேடி எப்படி ஆக்ட் பண்ணாரோ அதே மாதிரி ஆக்ட் பண்ணி விளக்குமாறு அடிக்கிற மாதிரி கேட்டோன்னே எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. எதுக்கு இது சொல்லணும்னாக்கா, மான அவமானத்தை பொருட்படுத்தாத நிலை. அந்த எதுக்காக பிக்ஷைனாக்கா, அந்த ஒரு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உடல் உணர்வு, நான் என்ற உணர்வை தியாகம் செய்கின்ற போது இந்த மான அவமானத்தை கடந்த நிலை வருகின்றது. இதை வந்து நம்ம இவருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். அப்புறம் ஒரு முறை இவருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம். அவர் வந்து ஒரு மத்திய பிரதேசத்தில் ட்ரெயினில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு பக்கத்து சீட்டில் ஒரு லேடி, பணக்கார லேடி. அந்த லேடி பார்த்திங்கனாக்கா ட்ரிங்கிங், அதாவது மதுவை அருந்துகிற பழக்கம் இருக்கின்ற ஒரு லேடி. அவங்க வந்து யோகானந்தரை பார்த்தோன்னே அவருடைய தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குமா. அவங்க பார்த்தோன்னே, நீங்கள் வந்து என்னுடைய சொத்துக்களெல்லாம் உனக்கு கொடுத்துறேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இவர் வந்து அமைதியாக கம்முன்னு இருப்பா. அப்படி இவர் என்ன சொன்னாலும் எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு, நீங்கள் வந்து என்னை ஏற்றுக்கலனாக்கா நீங்கள் என்கிட்ட வந்து தப்பாக நடந்துட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இங்கே இருக்கிற அந்த அபாய சங்கிலி அதை வந்து இழுத்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னு சொல்வார். அப்போவும் இவர் வந்து ஒன்றுமே பண்ணாமல் கம்பீரமாக இருப்பார். அவர் மனதுக்குள்ளே இறை நாமம், குருதேவருடைய நாமத்தை தான் சொல்லிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அந்த மது இருந்ததை ஏற்கனவே சொன்னோம். இதை வந்து நல்லா குடிச்சிட்டு அவர் மயக்கம் போட்டு சுயநினைவெல்லாம் படுத்துடுவார். உடனே அடுத்த ஸ்டேஷன் வரும்போது யோகானந்தர் அமைதியாக வெளியில் வந்துடுவார். இது வந்து மற்ற சிறையிட்ட சொல்லும்போது குருதேவர் நம்மளை காப்பாற்றினார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் எதுக்குனாக்கா, எந்த ஒரு இக்கட்டான சூழல் வந்தாலும் சரி, இறையின் நாமம் நம்மை கவசமாக இருந்து காக்கும். இது இன்னொரு சம்பவம் யோகானந்தருடைய வாழ்க்கையில். அவர் வந்து ஒரு இரவு நேரம் தனியாக ஒரு குடிசையில், வாரணாசியில் ஒரு குடிசையில் தங்கி ஜப தியானம் செய்துட்டு வர்றார். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு தீய ஆவி அது வந்து இவரை வந்து தொந்தரவு பண்ணும். உடனே ஜெய் ராமகிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணான்னு சொல்லி சத்தமாக சொல்லுவார். உடனே அந்த ஆவி, இனிமேல் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன், அந்த நாமத்தை சொல்லாத, நான் உன் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி போயிட்டோம். ஸோ இறை நாமம் என்பது நம்முடைய உலகத்தில், அதாவது இந்த உலகத்தில் வருகின்ற மற்ற மனிதர்கள்கிட்டிருந்து வருகின்ற துன்பங்களிலிருந்தும் காக்கும். கண்ணுக்கு தெரியாத ஆவி உலகத்தில் இருக்கின்ற அவர்களிடமிருந்தும் இந்த இறை நாமம் காக்கும் என்பதை யோகானந்தருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். இப்படி இருக்கின்ற அந்நிய வாழ்க்கை, இவருடைய வாழ்க்கை முடிகின்ற ஒரு கட்டம் வர ஆரம்பிக்கும். இவருக்கு அந்நியார் மேலே இருந்த பக்தியை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்நியார் வந்தார்னாக்கா நேராக போய் நமஸ்காரம்லாம் பண்ண மாட்டாராம். அவர் அம்மா வந்து போன பிறகு அம்மா இருந்த அந்த இடத்துல தலையை வச்சு நமஸ்காரம் பண்ணுவார். ஏன் இப்படி பண்ணுறீங்கனாக்கா, நான் வணங்குற வரைக்கும் அம்மா காத்துட்டு இருக்கணுமா, அப்படி செய்யறதுக்கு எனக்கு தைரியமே கிடையாதுன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு பக்தி அந்நியார் மேலே யோகானந்தருக்கு இருந்தது. ஸோ இறுதி நாட்களில் 1895-97 வரைக்கும்
ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் வந்து பெரிய அளவில் கொண்டாடுறதுக்கு யோகானந்தர் முயற்சி செய்வார். இப்படி போயிட்டு இருக்கும்போது சுவாமிஜி 1897 திரும்பி வருவார். அப்போது 1897 மே மாதம் 1ஆம் தேதி ராமகிருஷ்ண இயக்கத்தில் மிக முக்கியமான நாள். அன்றைய தினம்தான் ராமகிருஷ்ண மிஷனை சுவாமி விவேகானந்தர் பலராம் போஸ் இல்லத்தில் அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் சொல்லி அவருடைய எண்ண ஓட்டத்தை சொல்லி இயக்கத்தை வடிவமைத்தார். ஸோ அப்படி வடிவமைத்திருக்கும் போது இந்த இயக்கம் இப்படி எல்லாம் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லுவார். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது யோகானந்தர் ஆட்சேபனை கேள்வியை கேட்பார். நீங்கள் வந்து இது எல்லாமே இயக்கத்தை நிறுவுறீங்க, ஆனால் இந்த இயக்கத்தினுடைய அமைப்பு பார்க்கும்போது, அதாவது அதனுடைய செயல்பாட்டை பார்க்கும்போது எல்லாமே மேலை நாட்டு முறையில் இருக்குது. குருதேவருடைய உபதேசம் இப்படி இருந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னும் போது இது உடனே சுவாமிஜி சொல்வார், இது எல்லாமே குருதேவருடைய கருத்து பற்றி நடக்கலைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவர் வந்து அளவற்ற கருத்துக்களின் இருப்பிடம். உன்னுடைய குறுகிய கண்ணோட்டத்துக்குள் நடக்க முற்படாதே. நான் அதையெல்லாம் நொறுக்கி தள்ளி அவருடைய எல்லையற்ற கருத்துக்களை இந்த உலகம் முழுவதும் பரப்புவேன். என்னை வழிபடுன்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னதே கிடையாது. அவர் நமக்கு விட்டு சென்ற சாதனை, பக்தி, மன ஒருமைப்பாடு, தியானம், இது போன்ற விஷயங்களையும் உண்மைகளையும் அனுபவபூர்வமாக உணர்ந்து அதை எல்லோருக்கும் பரப்ப வேண்டும். எல்லா மத பிரிவுகளும் பாதைகள் தான். ஏற்கனவே இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான மத பிரிவுகளால் இருக்குது. நான் ஒரு புதுசாக பிரிவை நிறுவுவதற்காக பிறக்கவில்லை. குருதேவருடைய திருவடியில் தஞ்சம் அடைந்த நாம் எல்லாருமே பாக்கியசாலிகள். அவருடைய உபதேசங்களை பரப்பதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, 3 உலகத்திலையும் நாம் பரப்ப வேண்டும். அதுக்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம்னு சொல்வார். இது வந்து யோகானந்தர் இதுக்கு சொல்வார். நான் அவருடைய பேரோட நிதர்சனமாக உணர்ந்திருக்கிறேன். எனக்கு பின்னால் இருந்து வழிக்கு அவரே இந்த வேலையெல்லாம், அதாவது சுவாமிஜி சொல்கிறார், நான் அவருடைய பேரோட நிதர்சனமாக உணர்ந்திருக்கிறேன். எனக்கு பின்னால் இருந்து அவர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாருன்னு சுவாமிஜி சொல்லும்போது, நீங்கள் நினைப்பது நடக்கும், உங்களுக்கு பண்ணிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கிறோம். குருதேவர் தான் அவங்க மூலமாக இதெல்லாம் பண்ணுறதுல நான் தெளிவாக பார்க்குறேன். இருந்தாலும் சில நேரங்களில் சந்தேகம் வருது. ஏன்னாக்கா நாங்கள் பார்த்த வரைக்கும் குருதேவருடைய வாழ்க்கையும் உபதேசமும் வேறு மாதிரி இருந்ததாக தெரிந்தது. அதனால தான் இந்த கேள்வியை கேட்குறேன்னு சொல்லும்போது சுவாமிஜி சொல்வார், உண்மை என்னன்னாக்கா சாதாரண பக்தர்கள் எப்படி குருதேவரை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த கருத்துக்களுக்கு அடங்குபவர் அல்ல ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அவர் எல்லையற்ற கருத்துக்களுடைய இருப்பிடம். பிரம்ம ஞானத்தின் எல்லையை கூட ஒருவேளை அளந்து விடலாம். ஆனால் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய கருத்துக்களுடைய எல்லையை மட்டும் அளவிடுதல் முடியாத காரியம். அந்த பிரம்ம ஞானம்ன்றது வந்து எப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளால் விளக்க முடியாது. பிரம்ம ஞானத்தை பற்றி குருதேவர் சொல்வார், அது அந்த உப்பு பொம்மை கடலுக்குள்ளே அளவிடுவதற்காக போகும் கடலை, ஆனால் அது கரைஞ்சிடும். அப்படி இருக்கும்போது சுவாமிஜி அதை தாண்டி சொல்கிறார், அந்த பிரம்ம ஞானத்தை கூட ஒரு வேளை அளந்துடலாம், ஆனால் குருதேவரை அளக்க முடியாது. அவருடைய அருட்பார்வனுடைய ஒரு வீச்சில் லட்சக்கணக்கான விவேகானந்தர்களை தோற்றுவிக்க முடியும். ஆனால் அப்படி அவர் செய்யாமல் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது அவருடைய திருவுள்ளத்துக்கு நாம் தலை வணங்குவதை விட வேறு என்ன செய்ய முடியும்னு சொல்லி சுவாமிஜி சொல்வார். அதன் பிறகு யோகானந்தர் வந்து சுவாமிஜியுடைய கருத்துக்களை ஏற்றுக்குவாங்க. எல்லா சீடர்களும் சுவாமிஜியுடைய கருத்துக்களை ஏற்பட்டு அதன்படி அந்த ராமகிருஷ்ண மிஷன் அன்று முதல் இன்று வரை என்றென்றும் தொடர்ந்து போகும். அன்னியார் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். நீ இதற்கு முன்பு செய்தவையும் இனி செய்ய போவையும் காலங்காலமாக நிலைத்திருக்கும்னு அன்னியார் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஒரு அடைக்கலத்தில் இருக்கின்ற இந்த ஒரு தெய்வீக சங்கத்தில் நாம் இருக்கிறோம். சுவாமி பிரம்மானந்தர் சொல்வார், சுவாமிஜியுடைய உபதேசங்களை எந்த அளவுக்கு கடைப்பிடித்தால் நீங்கள் வந்து ஒரு அந்த ஒரு லட்சிய நிலையை, இறை நிலையை அடைய முடியும் என்பதை என்னால் விளக்க முடியாது. அவர் அருளியுள்ளதைப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள், நீங்கள் உயர்ந்த நிலையை, ஆன்ம நிலையை அடைய முடியும்னு சொல்லி சுவாமி பிரம்மானந்தர் சொல்லியிருக்கிறார். ஹரி மகாராஜிட்ட சுவாமிஜியே சொல்லியிருக்கிறார், ஹரி நான் இப்போ ஒரு புதிய பாதையை காட்டியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெபம், தியானம், ஞானம், இதன் மூலமாக தான், பக்தியின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக, யோகத்தின் மூலமாக இறைவனை அடைய முடியும் என்று இருந்தது. இப்போது இளம் ஆண்களும் பெண்களும் இறைவனுக்காக தொண்டு ஆற்றுவதன் மூலமாகவே முக்தியை பெறுவார்கள் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார். புதிய பாதையை உருவாக்கியிருக்கிறேன். மீன்ஸ் அந்த ஒரு லட்சியத்தில் நாம் ஈடுபாடு கொண்டு நம்மால் ஆன பணிகளை தொண்டு செய்தால் போதும். அந்த ஒரு வழிதான் சிவஞான ஜீவசேவா, ஜீவர்களை சிவ வடிவில் கண்டு தொண்டு ஆற்றுவது
இதை பற்றி விளக்குனாக்கா எங்கேயோ போகும். ஜஸ்ட் இந்த ஒரு வார்த்தையை சிந்தனை செய்து கொண்டு செல்லுங்கள். இந்த ஒரு வாக்கியம், இந்த பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அதில் சாரதானந்தர் சற்று விளக்கமாக சொல்லியிருப்பார். ராமகிருஷ்ண இயக்கத்துடைய ஒரு மைய கருத்து இதில் தான் இருக்கிறது. இது இன்னொரு வடிவத்தில் தொண்டும் துறவும். அந்த வார்த்தை ஆத்மன மோக்ஷார்த்தம் ஜெகத்தீதாய, இது எல்லாமே ஒன்று கொண்டு தொடர்புடையது. ஆத்மன மோக்ஷார்த்தம் ஜெகத்தீதாய, தொண்டும் துறவும், சிவஞானே ஜீவ சேவை, இது மூன்றும் ஒன்று கொண்டு தொடர்புடையது. இதை ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கடைபிடிக்க முடியுமோ அப்படி கடைபிடித்தால் நம்முடைய மனம் எந்த அளவுக்கு தூய்மை பெறும், எந்த அளவுக்கு இறைவனை நோக்கி முன்னேறுகிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஸோ இப்படி இருக்கும்போது சுவாமி யோகானந்தருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக குளிய ஆரம்பிக்கும். சுவாமி விவேகானந்தர் அவர் சொல்வார், யோகின் நீ உடல் நலம் பெற்று எழுந்துடு, நான் வேணால் உனக்கு பதிலாக உயிரை விடுறேன். அந்தளவுக்கு ஒரு அன்பு துறவர சீடர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த ஒரு அன்பு, உண்மையான அன்பு இருந்தது. ஸோ இவர் படுத்த படுக்கையாக இருக்கும்போது ஹோலி மதர் தூய அன்னை யோகானந்தருடைய மனைவி அவங்கள கூட்டிகிட்டு சேவகம் பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க. ஏன்னா கணவனுக்கு தொண்டு செய்வது மனைவியினுடைய ஒரு பெரிய ஒரு புண்ணியம். ஸோ அந்த புண்ணியம் அவர் பெறணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் சொல்லுவாங்க. ஆனால் யோகானந்தருக்கு இதில் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் அன்னையார் சொன்னாங்கன்றதுக்காக அவங்கள அவங்க தொண்டு பண்ணுறதுக்கு அனுமதியை கொடுப்பாரு. பிற்காலத்தில் யோகானந்தர் மறைவுக்கு பிறகு அவங்க அப்பகத்துலேருந்தே ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்திருந்தாங்க. நம்ம வேலூர் மடம் அவங்களுக்கு வேண்டிய உணவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் வேலூர் மடம் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது படுத்த படிக்கையாக இருக்கிறார். அப்போ குருதேவர் அவர் முன்னாடி சொல்கிறார், ஸோ நீ நான் என் கூட மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்வார். அப்போ உடனே சொல்கிறார், நான் மீண்டும் பிறக்கிறது எனக்கு விருப்பமே கிடையாது, தயவு செய்து இந்த வாழ்க்கையில எனக்கு இப்போவே முக்தியை கொடுங்க, இல்லை நீ என் கூட வரணும்னு சொல்லுவார். அப்படி சொன்ன பிறகு குருதேவர் அமைதியாக மறைஞ்சிடுவார். 6 மாதமாக உடல் உபாதை ரொம்பவே கஷ்டப்படும் அவருடைய உடம்பு. இதை பார்த்துட்டு குருதேவருடைய இல்லற சீடர் கிரீஷ் சந்திர சக்கரவர்த்தி தயவு பண்ணி குருதேவர் சொன்னதுக்கு சம்மதம் சொல்லு, நீ இந்த அளவுக்கு வேதனை பண்ணது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குருதேவரோட வரத்துக்கு மறுப்பு தெரிவிக்காதே, அவரோட வந்தால் உனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது, அவருடைய லீலையிலே நீயும் பங்கெடுத்து அந்த லீலா ஆனந்தத்தை தானே பெறப்போகிற, இது முக்தியில் இருக்கிற அந்த ஆனந்தத்தை விட இது ஏதாவது குறைவா, நீ அதுக்கெல்லாம் மறுப்பு சொல்லாத, குருதேவரோடு வா அப்படின்னு சொல்ல பிறகு சரி குருதேவருடைய விருப்பம் என்னவோ அதே மாதிரி நடந்துக்கிட்டும் அப்படின்னு சொல்லி குருதேவருடைய திருவுள்ளத்திற்கு தன்னை சமர்ப்பணம் செய்து கொள்வார். 1899 மார்ச் 28 மாலை 3:10 இருக்கும். அந்த நேரத்தில் யோகின் ஹோலி மதர்கிட்ட சொல்லுவா, அப்படி அம்மா என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளோட ஸ்ரீராமகிருஷ்ணரும் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். அதன் பிறகு அவருக்கு மகா சமாதி கூடும். அப்போவே காலையிலே அன்னியா சொல்வார் சீடர்கிட்ட, அது பாருப்பா குருதேவர் வந்திருக்கிறார், யோகினை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அன்னியார் ரொம்பவே வருத்தப்படுவார். அவர் மறைந்த செய்தியை கேட்டோடனே அன்னியார் சொல்வார், கட்டிடத்தில் ஒரு தூண் விழுந்துடுச்சு, இனிமேல் ஒவ்வொரு தூணாக விட ஆரம்பிக்கும் அப்படின்னு அம்மா சொல்வார். ஸோ சுவாமிஜி அதாவது யோகானந்தருடைய திருவுடலுக்கு ஆரத்தி எல்லாம் செய்து சடங்குகள் எல்லாம் செய்வார். மற்ற சீடர்கள் அவருடைய பூத உடலை சுமந்துட்டு எல்லா சடங்குகளையும் செய்வாங்க. அவர் மரணம் அடைவதற்கு முன்னாடி சிவானந்தர் அவர்கிட்ட குருதேவருடைய ஞாபகம் உனக்கு வருதா அப்படின்னு கேட்கும்போது குருதேவருடைய நினைவு அதிகமாக வருது, இன்னும் அதிகமானு அந்த குருதேவருடைய பேருணர்விலேயே ஒன்று கலந்து அவர் தன்னுடைய உடலை உகுத்துடுவார். ஸோ இவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது குருதேவருடைய வாழ்க்கை அதாவது சீடருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது குருதேவர் இகத்திற்கும் பரத்திற்கும் எந்த அளவுக்கு உரித்தானவர் என்பதை பார்க்கின்றோம். அந்த ஆரத்தி பாடலில் முதல் வரியே கண்டன பவபந்தன, பிறவி தலையை அறுப்பவர். ஸோ இறைவன் நம்முடைய பிறவி தலையை அறுக்கின்ற தெய்வம், நம்முடைய மாயையை விளக்குவதற்காக வந்த தெய்வம். அதே மாயையை வெல்வதற்கான உபாயத்தை காட்டி சென்றிருக்கிற அந்த ஒரு தெய்வம். அந்த ஒரு உபாயம் இயக்கத்தில் இணைந்து தொண்டு ஆற்றுவது, அதற்கு அடுத்தது இந்த உலகையே இறைமயமாக காண்பது. இந்த ஒரு சாதனையை நமக்காக கொடுத்து சென்றிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர். இன்ஸ்பைர் டாக்ஸ், அது 1000 தீவில் முன்ன அந்த டைட்டில் இருந்தது. இப்போ ஆன்மீக சிந்தனை. அதில் ஒரு விஷயத்தை சொல்வார், கடவுளை தேடி
அழியாதே. காண மட்டும் செய், டு நாட் சீக் காட், ஜஸ்ட் சீ ஹிம் அப்படின்வார். ஸோ இறைவன் நம்மிடத்தில் நம்மை சுற்றி இருக்கிறார். நம்முடைய பார்வையை திறந்து பார்க்க வேண்டும். எல்லாம் இறைமயம் என்பதை அகத்திற்குள் உணர்ந்தபடி நாம் ஒவ்வொரு செயலையும் ஒரு பூஜையாக செய்தால் நிறைநிலையை இந்த பிரிவிலேயே எய்த முடியும். அதற்கான பாதையை நம்முடைய துறவர சீடர்கள், குருதேவருடைய துறவர சீடர்கள் காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் சென்ற பாதையில் பயணித்து ஒவ்வொரு கணத்தையும் பகவானுக்கென்றே அர்ப்பணித்து வாழ்ந்து இந்த வாழ்க்கையிலேயே நிறைநிலையை அடைவோம். அதற்கு குருதேவர், அன்னையார், சுவாமிஜி திருவருள் என்றென்றும் துணையிருந்து நம்மை வழி நடத்தட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த அளவில் பூர்த்தி செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜி கி ஜெய். जय श्री महामाई की जय. जय श्री स्वामी जी महाराज की जय. जय श्रीमद स्वामी योगानंद महाराज की जय.